நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுது உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக பசியோடும் தாகத்தோடும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பசித்த ஆத்துமாவிற்கு பசியாற்றுகிற மன்னாவாகவும் அவர்களுடைய தாகத்தை ஆற்றும் ஜீவ தண்ணீராகவும் நீர் ஒருவரே இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த திருவசன வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அழித்து சபித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூர்ந்து காரியங்களை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு தேவன் ஒரு எழுத்தாளர் என்பதுதான் நம்முடைய தலைப்பு. சிலருக்கு இது வித்தியாசமாக தோன்றியிருக்கலாம். வாட் யூ மீன் பை காட் இஸ் அ ரைட்டர்? தேவன் ஒரு எழுத்தாளர் என்று சொல்லுவதனுடைய உண்மையான பொருள் என்ன என்று சிலர் கேட்டிருக்கலாம். நான் புத்தகம் எழுத ஆரம்பிக்கும் பொழுதே அதைத்தான் எனக்கு தோன்றினது. நாம் எழுதுவதற்கு முன்பாக, எல்லோரும் எழுதுவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் தேவன் எழுதினார் என்கிற விஷயம்தான் எனக்கு புரிந்தது. தமிழ் இலக்கியத்திலே ஒரு வாசகம் உண்டு, எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்லி. கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை பேர்? எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். அதாவது இந்த உலகத்தில் எழுத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணினது ஆண்டவர் தான், ரைட்டிங் லெட்டரை. அதனால் தான் மக்களால் அதற்கு பிறகு தொடர்ந்து எழுத முடிந்தது. கர்த்தர் மட்டும் எழுதாமல் இருந்திருந்தால் நாம் என்ன செய்திருக்க முடியாது, அதை தொடர்ந்து எழுதியிருக்க முடியாது. தேவனுடைய எழுத்து, தேவன் என்ன எழுதினார், தேவனுடைய எழுத்தினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, அதனுடைய பாக்கியம் என்ன, நன்மை என்ன என்கிற காரியத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். வாசிக்க கேட்கலாமா? யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். கர்த்தர் தோராவை எழுதினார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். God wrote the Torah. மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ மலைக்கு மேலே ஏறி வா, நான் எழுதின கற்பலைகளையும், அடுத்தது நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். கொடுப்பேன். அப்போ தேவனால் எழுதப்பட்டதுதான் பிரமாணமே, தேவனால் எழுதப்பட்டதுதான் கற்பனைகளுமே. இந்த தேவனால் எழுதப்பட்ட கற்பனைகளும் பிரமாணங்களும் எதற்கு பயன்படுகிறது என்று சொன்னால் உபதேசிப்பதற்கு அது பயன்படுகிறதா இருக்கிறது. கர்த்தர் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்காக நான் எழுதி ஏற்கனவே வைத்திருந்த என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய நியாயப்பிரமாணத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்ப இதை எழுதினது யார்? கர்த்தர். தேவன் ஒரு எழுத்தாளர் என்பது எத்தனை பேருக்கு புரிகிறது? நிறைய விஷயங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார், ஒவ்வொன்றாக நான் சொல்ல போகிறேன். அடுத்தது இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் வகையிலே யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமம் 31:18 என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். தேவன் மோசேயோடு பேசுகிறார். பிரமாணங்களை சொல்லுவது மட்டுமல்ல, சொல்லப்பட்ட பிரமாணங்கள் தேவனால் எழுதப்பட்டு, அதாவது தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள். நமக்கு விரல்ல எழுதணும்னு சொன்னா நம்ம மணல்ல வேணா விரல் எழுதலாம். ஆனால் நம்மால் ஒரு பாறையிலே, ஒரு கற்பலகையிலே நம்மால் என்ன செய்ய முடியாது? விரலினால் எழுத முடியாது. தேவனுடைய விரல் இந்த பாறைகளை சிருஷ்டித்தபடினால அவர் விரல்னால எழுதல, ஆக்சுவலா அவர் விரலினால இன்ஸ்கிரைப் பண்ணினார். இன்ஸ்கிரைப்னா உங்களுக்கு தெரியும், கல்லில் கல்வெட்டாக கொத்தி எடுப்பார்கள்.
கல்லில் நீங்கள் இன்ஸ்கிரைப் பண்ணுனா உங்கள் கையில் வந்து என்ன இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் உளியும் சுத்திலும் இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் கல்லில் என்ன செய்ய முடியும்ன்றதெல்லாம் இன்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஆனால் தேவனுடைய விரல் அது சாதாரணமாகவும் எழுதும், கல்லுகளிலும் அது எழுதும். அப்போது தேவனுடைய விரல் கல்லுகளினாலே இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்ட கற்பலகைகளை ஆண்டவர் மோசேயின் இடத்திலே எழுதி கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது எவ்வளவு பாக்கியம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சில புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வாங்கும் பொழுது அந்த ஆசிரியரை பற்றி போட்டிருப்பார்கள் பின்னால். இந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவர், இவருடைய கிரெடென்ஷியல்ஸ் என்ன, இவர் என்ன படித்திருக்கிறார், இவருடைய குடும்ப பின்னணி என்ன, இவைகளெல்லாம் எழுதியிருப்பார்கள். அதை ஏன் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அந்த புத்தகத்துக்கு இருக்கிற வேல்யூ அந்த ஆசிரியரை பொறுத்து தான். அவருடைய படிப்பு, அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய வளர்ப்பு, இவைகளெல்லாம் அந்த புத்தகத்திற்கு என்ன கொடுக்கிறது என்று சொன்னால் ஒரு மதிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், கற்பலகைகளில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தினுடைய அல்லது பிரமாணத்தினுடைய ஆசிரியராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பிரமாணத்தினுடைய வேல்யூ என்ன? அளவிட முடியாத வேல்யூ. நம்மால் எதுவுமே அதை குறித்து எந்த ஒரு தீர்ப்பையும் சொல்ல முடியாத அளவிற்கு மதிப்பு வாய்ந்தது தேவனுடைய பிரமாணங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் பிரமாணங்களுக்கு ஆசிரியர் யார்? ஆண்டவர். ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். இப்படி ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவரால் எழுதப்பட்ட பலகை, அவரால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் நம்முடைய கைகளில் கிடைக்கும் பொழுது அது விலை உயர்ந்தது. புஸ்தகங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா புஸ்தகங்களுக்கும் ஒரே மதிப்பு கிடையாது. அதே போல் எல்லா புத்தகங்களுக்கும் ஒரே விலையும் கிடையாது. சில புத்தகங்கள் இருக்கிறது, குறைந்த பக்கங்கள் இருக்கும், ஆனால் அதிகமான விலை அந்த புத்தகங்களுக்கு இருக்கும். 613 கட்டளைகள் வேதாகமத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 613 கட்டளைகளுக்கும், அதாவது 365 கட்டளைகள் செய்யாதே என்று சொல்லுகிறது, 248 கட்டளைகள் செய் என்று சொல்லுகிறது. இந்த கட்டளைகளுக்கு, ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் ஒரு பக்கத்திற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் ஒருவர். அவர் பேர் ரம்பம் என்று பெயர். அவர் ஒரு மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்த ஒரு யூத ரபி. அவருடைய பெயர் மோசஸ் பென் மாய்மானிடஸ். அதைத்தான் சுருக்கமாக ரம்பம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அந்த புஸ்தகத்தை நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு யூத ரபியினுடைய கடையிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து அந்த புஸ்தகம் 2 புஸ்தகத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. எனக்கு வாங்கி ஒருத்தர் கொடுத்தபடியினாலும் அதனுடைய விலை எனக்கு தெரியவில்லை. நான் இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கிறது, இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேண்டுமானால் விலை கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்தேன். அதில் ஒருத்தர் அமேசானில் தேடி பார்த்தார். தேடி பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் வைத்திருக்கும் 2 புத்தகங்கள், நீங்கள் வைத்திருக்கும் ஒரு புத்தகத்தினுடைய விலை இங்கே 70,000 ரூபாய்ன்னு சொன்னார். ஜஸ்ட் ஒன் புக் காஸ்ட் 70,000 rupees. நான் கேட்டேன், இதற்கு இவ்வளவு விலை, இவ்வளவு விலையாக இருக்க போகிறது? அவர் சொன்னார், யூத ரபிமார்களிலேயே மிகவும் தலை சிறந்த, மதிக்கப்படத்தக்க, கனம் வாய்ந்த ஒரு ரபி ரம்பம். ஆகினால அவர் எழுதின புத்தகங்களுக்கு மிகப்பெரிய விலை கொடுக்கிற மக்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அதற்கப்புறம் அவருக்கு அந்த புஸ்தகம் கிடைக்கல. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார்னு சொன்னால், அவருடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அமெரிக்காவில் பழைய புஸ்தகத்தை ஒன்றை அதிக விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன்? எல்லா புத்தகங்களுக்கும் ஒரே மதிப்பு கிடையாது. அதனுடைய ஆசிரியரை பொறுத்து, அந்த புத்தகத்தில் இருக்கும் தகவல்களை பொறுத்து புத்தகத்தினுடைய விலை புத்தகத்திற்கு புத்தகம் மாறுபடுகிறது. அந்த வகையிலே தேவன் நம்முடைய கைகளிலே அவரே ஆசிரியராக இருந்து எழுதி கொடுத்த புத்தகத்திற்கான விலை என்ன என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அதற்கு என்ன விலை கொடுக்கலாம்? உங்களுக்கு ஆசிரியரை தெரியும், அது மட்டுமல்ல அந்த புத்தகத்தில் இருக்கிற தகவல்களையும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது 2ஐயும் நிதானித்து இந்த புத்தகத்திற்கு என்ன விலை கொடுக்கலாம் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ண முடியுமா? தேவன் எழுதி கொடுத்த புத்தகத்திற்கு விலையே கிடையாது.
விலை மதிப்பற்ற பொக்கிஷம் தேவனால் எழுதப்பட்டு உங்களுடைய கைகளிலும் என்னுடைய கைகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள். அதற்கு எவ்வளவு வேல்யூன்னு யோசித்து பாருங்கள். நம்முடைய கையில் இருக்கிற புக்கு பிரிண்ட் பண்ணுனது. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுறாங்க. அந்த காலத்தில் ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்பணும்னு சொன்னால் கைகளினால் எழுதப்பட்டு சில தகவல்கள் போய் சேரும் பொழுது அதை படிப்பதற்கு இனிமையாக இருக்கும். அது மட்டுமல்ல, அது அவர்கள் மனிதனை எவ்வளோ வேல்யூ பண்ணுகிறார்கள் என்கிற புரிதலும் ஏற்படும். இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்டில் ஒழிச்சிட்டாங்க, டெலகிராம் ஒழிச்சிட்டாங்க. யாருமே போஸ்ட் லெட்டர் எழுதுறது கிடையாது, யாருமே கிரீட்டிங்ஸ் அனுப்புறது கிடையாது. எல்லாமே எதுக்கு மாறிட்டாங்கன்னு சொன்னால் டிஜிட்டலுக்கு மாறிவிட்டார்கள். அதுவும் அனுப்புனதற்கு பிறகு ஒரு மெசேஜ் வந்தால் பரவாயில்ல. ஒரு வாட்ஸ்அப் திடீர்னு ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் 25-30 குரூப்பில் இருந்து ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50-100 மெசேஜ் உள்ளே இருக்குது. தனிப்பட்ட விதத்தில் யாராவது மெசேஜ் அனுப்பியிருந்தால் கூட அதை பார்ப்பதற்குண்டான சந்தர்ப்பம் இல்லாத சூழ்நிலைக்கு நம்முடைய மக்கள் தள்ளிவிட்டார்கள். நினச்சா குரூப் ஆரம்பிக்க வேண்டியது, அந்த குரூப்புக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு தெரியல, ஏதாவது ஒரு பேரை வச்சிட வேண்டியது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பித்த உடனேயே ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் வரும். ஆனால் நீங்கள் வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவர்கள் எதை வேல்யூ பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு நபருக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு அட்டையை வாங்கி அதை கைகளினால் தங்களுடைய இருதயத்தில் இருக்கும் எண்ணங்களை அதிலே எழுதி அதை அனுப்பும் பொழுது அது அவர்களை மதிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு அந்த நிலைமையெல்லாம் மாறிவிட்டது. தேவன் அவருடைய கற்பலைகளை அவர் கொடுக்கும் பொழுது மையை ஆண்டவர் உபயோகப்படுத்தவில்லை, பேனாவை ஆண்டவர் உபயோகப்படுத்தவில்லை, உளியும் சுத்தியிலையும் ஆண்டவர் உபயோகப்படுத்தவில்லை. அவருடைய விரல் நேரடியாக கற்பலைகளில் பட்டு தொட்டு அந்த கற்பலைகளிலே என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் வடிவமைக்கப்பட்டு தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான எழுத்துக்கள் தான் தேவனுடைய வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவன் ஒரு எழுத்தாளர், அவர் பிரமாணங்களை நமக்கு எழுதி கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்தோம். அடுத்தது யாத்ரா 32ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை வாசியுங்கள். யாத்ரா 32, 15-16. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள் வேல்யூ ஆகி போயிட்டே இருக்குது பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதல்ல ஆண்டவர் சொன்னார், நான் எழுதின பிரமாணத்தை நான் உனக்கு கொடுப்பேன், மேலே வா என்று சொன்னார். அடுத்தது சொல்லப்பட்டிருந்தது, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட பிரமாணத்தை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது இங்கே இன்னொரு தகவல் கூடுதலாக இங்கே நாம் வாசிக்கிறோம். அது என்னவென்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், அந்த சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த 2 பலகைகளிலும் முன்னும் பின்னும் எழுதப்பட்டிருந்தது, இருபுறமும் அதில் எழுதப்பட்டிருந்தது. அடுத்தது அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்ட பலகைகளாக இருந்தது. மேனுஃபேக்சர்ட் பை காட் அண்ட் ரிட்டன் பை காட். இப்போ அதனுடைய விலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அது தேவனால் செய்யப்பட்ட பலகைகள், தேவனால் எழுதப்பட்ட பலகைகள், தேவனால் எழுதப்பட்ட எழுத்து. அந்த எழுத்து யாரால் எழுதப்பட்டிருந்தது? தேவனால் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போ நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், தேவனால் எழுதப்பட்ட அந்த எழுத்துள்ள அந்த பரிசுத்தமான பிரமாணத்தை மோசே போட்டு உடைத்து விட்டார். திரும்ப மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நீர் எழுதி கொடுத்த பிரமாணத்தை நான் தொலைத்து விட்டேன். அந்த பிரமாணத்தை மோசே எப்படி முன்னிறுத்துகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வழியாகவும் தேவனுடைய மகிமையாகவும் மோசே முன்னிறுத்துகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவருடைய ஜெபத்தை பாருங்கள். யாத்ரா 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். தேவன் எழுதி கொடுத்த பிரமாணத்திற்கு மோசே ஒரு பெயர் வைக்கிறார், அது தேவனுடைய வழி. தேவனுடைய வழியை உடைச்சிட்டார். அதே தேவன் எழுதி கொடுத்த பிரமாணத்திற்கு மோசே இன்னொரு பெயரையும் வைக்கிறார் பாருங்கள். அதே 33ஆம் அதிகாரம், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று சொல்லுவார். 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான்.
தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மோசே வழி என்று சொல்லுகிறார். அதே பிரமாணத்தை தேவனுடைய மகிமை என்று சொல்லியும் சொல்லுகிறார். இப்போ வழியும் தொலைச்சிட்டாரு, உடைச்சிட்டாரு, மகிமையும் உடைச்சிட்டாரு. இதற்கு காரணம் என்ன? ஜனங்கள் பொற்கன்று குட்டியை வணங்கி கொண்டிருந்த காரணத்தினாலே தேவனால் எழுதப்பட்ட பிரமாணம் கீழே போட்டு உடைக்கப்பட்டது. அவர் ஜெபிக்கிறார், உம்முடைய வழியை எனக்கு காண்பியும், உம்முடைய மகிமையும் எனக்கு காண்பியும். அதற்கு கர்த்தர் சொல்லுகிற பதிலை பாருங்கள். 34ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் திரும்பவும் என்ன செய்வேன்? எழுதுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல கிறிஸ்தவ சபை, கிறிஸ்தவ மக்கள் ஒரு விஷயத்தை நிச்சயமாய் புரிந்து கொள்ள வேண்டும், நிதானிக்க வேண்டும். இன்று வரை நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு செய்தி என்ன? இன்று வரை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு செய்தி என்ன? நியாயப்பிரமாணம் முடிந்தது, இனிமேல் நியாயப்பிரமாணமே கிடையாது. யார் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் முடிந்தது என்று சொல்லுகிறார்கள்? தேவனுடைய விரலினால் எழுதி கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்தது என்று சொல்லி மக்கள் சொல்லுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தினருக்கு வேலையே கிடையாது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இது சாத்தானுடைய மோசமான தந்திர வலை என்பதை இன்றைக்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் முடிவிற்கு வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறாரே தவிர நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. இங்கேயும் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? முந்தின கற்பலகைகளில் எழுதின அதே விஷயத்தை திரும்பவும் எழுதுவேன் என்று சொல்லுகிறாரே ஒழிய மாறி வேற ஒரு புதிய விஷயத்தை நான் எழுதப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நாமே சொல்லிக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தேவ தூஷணம் என்பதை திருச்சபை மக்கள் கண்டிப்பாய் புரிய வேண்டும், உணர வேண்டும். கற்பலகைகளிலே ஆண்டவர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணத்திற்கும் இன்றைக்கும் அதற்கு வேல்யூ இருக்கு. அது இன்றைக்கும் ஸ்டில் இட் இஸ் வேலிட். we have to study and we have to read and we have to obey the commandments of God. தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் இன்றைக்கும் கீழ்ப்படிய வேண்டும், அவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே தேவன் ஒரு எழுத்தாளர். அவர் எதை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்த பிரமாணத்தை கீழே போட்டு உடைத்தார்கள். திரும்பவும் ஆண்டவர் நம்ம மேல கிருபையாய் இருந்தபடியினால ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், திரும்ப கூட நான் எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரவே ரீரைட் பண்ண வச்சவங்க நம்ம இல்லையா? நம்ம ஒரு தடவை எழுதிட்டு திரும்பி இன்னொரு தடவை எழுதுங்கன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒன்றும் வேண்டாம், வீட்டில் மளிகை ஜாமான் எழுதி கொடுக்குறாங்க. இந்த ஆண்கள் வாங்கி எங்கேயோ மேலே வைக்கிறாங்க, கீழே வைக்கிறாங்க, எங்கேயோ தொலைச்சிட்டாங்க. திரும்ப இந்த அம்மாட்ட கேட்குறாங்க, ஐயம்மா நான் எங்கேயோ வச்சுட்டம்மா அந்த மளிகை ஜாமான், நீ எழுதுனது இன்னொரு தடவை எழுதி கொடுன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய பூகம்பம் வெடிக்கிறது சில வீடுகளில். அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எழுதி கொடுத்தேன், இது எங்கேயோ தொலைச்சி போட்டு வந்து இப்போ நிற்கிறீங்களே நீங்கள், திரும்ப நான் எழுத முடியுமா? திரும்ப ரீரைட் பண்ணுவது என்று சொல்லுவதை போல ஒரு கஷ்டமான விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், மோசே ஜெபித்த பொழுது உம்முடைய வழி எனக்கு காண்பியும், உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் என்று சொல்லுகிற மோசேயினுடைய ஜெபத்திற்கு கர்த்தரால் என்ன செய்ய முடிந்தது என்று சொன்னால், திரும்பவுமாக பிரமாணத்தை அவர் எழுதி கொடுத்தார். தேவன் எழுதி கொடுத்த பிரமாணத்திற்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது தேவன் வேற என்ன எழுதினார் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். நம்முடைய டிஎன்ஏ இருக்குல்ல, நம்முடைய மரபணு, இதை எழுதினது ஆண்டவருங்க. வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. யாருடைய புஸ்தகம் அது? யாருடைய புஸ்தகம்? தேவன், ஆண்டவருடைய புஸ்தகம். இந்த ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதினது யாரா இருக்கும்? சொல்லுங்க, ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதினது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆண்டவர். ஆண்டவரை தவிர வேற யாரும் அவருடைய புஸ்தகத்தில் எழுத முடியாது. நான் போய் எழுத முடியுமா? ஒரு தேவதூதன் போய் எழுத முடியுமா? எழுத முடியாது. ஓகே, அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்ட விஷயம் என்ன, அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அடுத்தது, என்னுடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. இதெல்லாம் அவயவங்கள்: கண்,
காது, மூக்கு, நாக்கு, வாய், பல், இதெல்லாம் வெளிப்புறமான அவயவங்கள். உட்புறமான அவயவங்கள் கிட்னி, ஹார்ட், ஸ்பிளீன், குடல், இவைகளெல்லாம் அவயவங்கள். இந்த அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இந்த வசனத்தை நீங்க நன்றாக படிச்சு ஒரு முறை தியானம் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன புரியும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, தேவன் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே எழுதி உருவாக்கி இருக்கிறார் என்பது புரியும். நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில் உருவாக்கப்பட்டோம் என்று சொல்லி மட்டும் தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் படித்தவங்களுக்கு சில விஷயம் புரியும். சில அந்த சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கோட் அடிப்பார்கள். அந்த கோடிங் அடிக்க என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இமேஜ் அவர்களுக்கு உருவாக்கி கொண்டு வரும். சாஃப்ட்வேர் கோட் அடிக்காமல் நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் சாஃப்ட்வேரை நீங்கள் உருவாக்க முடியாது. தேவனுடைய எழுத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவன் என்ன எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், என்னுடைய மூக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எழுதுகிறாராம். எழுத்துக்களினால் எழுதி மூக்கை டிசைன் பண்ணி இருக்கிறார், காதுகளை டிசைன் பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்களோ அத்தனை கோடி டிசைன் மூக்கு இருக்குங்க இந்த உலகத்தில். அத்தனை கோடி டிசைன் காது இருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய சரீரத்திற்கும் இன்னுடைய மனிதனுடைய சரீரத்திற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சரீரத்தை போலவே இன்னொரு மனிதனுடைய சரீரம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எல்லா வகையிலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபட்டுத்தான் இருக்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய வேறுபாடு என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய கண்ணினுடைய நிறம், இன்னைக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் சில கான்சுலேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க, ஐ பால்ஸை கேப்சர் பண்ணுறாங்க, நேராக பாருங்கிறாங்க. நம்முடைய கண்கள் அவர்கள் கேப்சர் ஆகிருக்குது. எதற்காக கேப்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த மனிதன் இவன் தான் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு நம்முடைய கண்களை கேப்சர் பண்ணுறாங்க. என்ன காரணம்? என்னுடைய கண்களைப் போல இந்த உலகத்திலே வேறு ஒரு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மரபணுவை எழுதினவர் யார்? கர்த்தர். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? என்னுடைய மரபணு தேவனால் எழுதப்பட்டது, என்னுடைய DNA தேவனால் எழுதப்பட்டது. ஆகையினால நாம் எதை குறித்து கவலைப்படக்கூடாது என்று சொன்னால், என்னுடைய தோற்றத்தை குறித்து நான் ஒரு நாளும் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், அதை எழுதினது ஆண்டவர். சரி, ஆண்டவர் எப்போ எழுதினார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கரு எங்க இருக்கும்? கரு எப்போ உருவாகும்? தாயின் கர்ப்பத்தில் இருப்பது கரு. அடுத்தது அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, எந்த அவயவத்தில் ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய பாடியில இருக்கிற பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அடுத்தது என்ன சொல்லுகிறார்? அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும். இப்போ உங்க பர்த்டே நினைச்சு பாருங்க. பர்த்டே என்பது நீங்கள் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருவது. தாயின் கருவில் உருவாகிற ஒரு நாள் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு கஷ்டம், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தெரியுமா உங்களுக்கு? வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட். ரொம்ப மெடிக்கலி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால்தான் தாயின் வயிற்றில் நீங்கள் என்றைக்கு உருவானீர்கள் என்கிற நாளும் நேரமும் தெரியும். நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். சீனர்கள் எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்து 3 மாதம் ஆன உடனேயே ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சைனீஸ் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மெல்லாம் 1 இயர் கழித்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் சீனர்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே 3 மாதம் ஆன உடனேயே ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ன காரணம்? 9 மாதம் அந்த குழந்தை வயிற்றிலே இருக்கிறது, வெளியே வந்து 3 மாதம் ஆகியனால மொத்தம் 12 மாதங்கள் கழிந்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. ஒரு குழந்தை தாயின் கருவிலே உருவாகும் பொழுது அந்த குழந்தை பிறக்கிறது. தாயின் கற்பத்திலிருந்து அந்த குழந்தை வெளியே வரும் பொழுது அந்த குழந்தை மறுபடியும் பிறக்கிறது. born again. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது born againங்கிறது என்ன விஷயம் என்று சொல்லி? யூ மஸ்ட் பி born again. ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? நிக்கோதேம் இடத்துல சொன்னார். அவன் சொன்னா, திரும்பவுமாக நான் தாயின் வயிற்றுக்குள்ள போயிட்டு எப்படி திரும்ப வெளியே வர்றது என்று சொல்லி கேட்டான். அதற்கு ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும்.
அதனுடைய பொருள் என்ன? நீ என்னை ரபி என்று சொல்லி அழைத்தாய், நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்று சொல்லி நீ அழைத்தாய். இவைகளெல்லாம் நீ மாம்சத்தில் அழைத்த இந்த அழைப்புகளை நீ இருதயத்தில் ஆவியில் நீ அழைக்க வேண்டும், அப்பொழுது நீ மறுபடியும் பிறந்தாய் என்பது அதனுடைய பொருள் என்று சொல்லி ஆண்டவர் நிக்கோதேமுக்கு புரிய வைத்தார். இப்போ இந்த வசனத்தினுடைய சரியான பொருளை பாருங்கள். நான் என்னுடைய தாயினுடைய கர்ப்பத்திலே உருவான ஒரு நாள் இருக்கிறது, அதற்கு பிறகு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த ஒரு நாள் இருக்கிறது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த நாளைத்தான் நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். தட் இஸ் ஜஸ்ட் ஃபைன், நான் அதை தவறு என்று சொல்லி வரவில்லை. ஆனால் இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நான் தாயின் கருவில் என்றைக்கு உருவாக வேண்டும், நல்லா கவனிக்கிறீங்களா? நான் தாயின் கருவில் என்றைக்கு உருவாக வேண்டும், அந்த உருவாகும் பொழுது என்னுடைய அவயவங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே என்றோ ஒரு நாள் ஆண்டவர் என்னை குறித்து எழுதி வச்சுட்டாராம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு? புரியல. அதாவது நீங்கள் ஒரு பர்த்டே பிறக்கிறீங்கல்ல, பிறக்கிறது அதுக்கு முன்னால் தாயின் வயிற்றுக்குள்ளே 9 மாதம் இருக்கிறீங்க. அந்த 9 மாதங்கள் இருக்கிற அந்த முதலாம் நாள், அதாவது தாயினே கரு உருவாக்குற அந்த முதலாம் நாள், ஆண்டு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த கரு எப்பொழுது உருவாக வேண்டும், டேட்டு, அந்த உருவாகிற கருவுக்கு அவயவங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயங்களை ஆண்டவர் என்றைக்கோ பூமி உண்டாகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் எழுதி வச்சிட்டாராம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறான், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. பாஸ்ட் டென்ஸ், இட் வாஸ் ரிட்டன் ஆல்ரெடி. ஆண்டவர் அவசர அவசரமா எழுதல. God's plan is always pre-planned. For us, the next minute is mystery, but for God, everything is revealed. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது மனிதர்களாகிய எப்பேற்பட்ட படித்தவனுக்காக இருந்தாலும் அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய பார்வையிலே எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆகையினால் அந்த வெளியரங்கமாய் இருக்கிற தேவன் யார் என்பதை கண்டுபிடித்து அவரை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், நாம் அவருக்குள் இருப்போம் என்று சொன்னால், நெக்ஸ்ட் மினிட் இருக்கிற மிஸ்ட்ரியை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்க என்ன கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க கேட்காதீங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க என்ன தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே நாளையும் நாளை மறுநாளும் அடுத்த நாளும் அடுத்த வருடமும் நடக்க போகிற எல்லா நிகழ்வுகளுக்கும் என்னை தகுதிப்படுத்தி அந்த காரியங்களுக்கு, அந்த காரியங்கள் நடைபெறும் பொழுது நான் உமக்குள்ளாக இருக்கல உதவி செய்யும் கேட்டீங்கன்னா போதும். தெரிஞ்சிருச்சுன்னா அதை போல ஒரு டென்ஷன் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நாளை காலையில் 8 மணிக்கு நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஈவன் இஃப் உங்களுக்கு பிளானே இருக்கட்டும், நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணி வைத்திருக்கலாம், பஸ் புக் பண்ணி வைத்திருக்கலாம், ஃப்ளைட் புக் பண்ணி வைத்திருக்கலாம், என்ன வேணாலும் உங்களுக்கு பிளான் இருக்கலாம். பட் அது கன்ஃபார்ம்டா? இல்லை. யாருடைய கரத்தில் இருக்கிறது? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த ஆண்டவரை நாம் சேவித்து அந்த ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவைகளை நான் சரியாக எழுதி வைத்திருக்கிறேன், அவைகள் சரியாக நடக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டம் சொல்லுகிறது. நம்ம நாளைக்கு குறித்து கவலைப்படுறோம், ஆனால் நான் பிறக்கிறதற்கு முன்பாகவே, தாயின் கருவில நான் உருவாவதற்கு முன்பாகவே என்னுடைய டிஎன்ஏ தேவனால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே மற்ற காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன யோசித்தோம், நாம் என்ன சிந்தித்தோம், நம்முடைய டிசைன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு பிளான் போட்டு கொடுத்தோமா? ஆண்டவரே என்னுடைய மூக்கு இப்படி வச்சிருங்க, என்னுடைய காதை இப்படி வச்சிருங்க, ஆண்டவரே என்னுடைய தொண்டை இப்படி இருக்கட்டும், என்னுடைய குரல் இப்படி இருக்கட்டும், என்னுடைய கண்கள் இப்படி இருக்கட்டும், என்னுடைய காதுகள் இப்படி இருக்கட்டும். யாருங்க டிசைன் போட்டு கொடுத்தீங்க உங்களுடைய உருவத்திற்கு? யாராவது போட்டு கொடுத்தீங்களா? சொல்லுங்க. யாருமே போட்டு கொடுக்கல. கர்த்தர் அவராக எழுதின டிஎன்ஏ. அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் மரபணு குறியீட்டை, அதாவது டிஎன்ஏ கோடை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தனித்தனியாக எழுதி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தேவனை போல ஒரு பெரிய சிறந்த உன்னதமான எழுத்தாளர் இல்லவே இல்லை. God wrote each individual's DNA before the foundations of the earth. இந்த பூமி உருவாக்கப்படுகிறதற்கு முன்பாகவே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஆணாக இருக்கிறீர்கள், பெண்ணாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு கல்யாணம் நடக்கிறது.
அந்த கல்யாணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா? ஆண்டவரே, ஏற்கனவே நீர் எழுதி வைத்த அந்த டிஎன்ஏல எந்த மாற்றமும் பிசாசு செய்து விடாமல் எனக்கு நீர் எழுதி வைத்த அந்த எழுத்தினுடைய அமைப்பின்படியே ஒரு குழந்தை எனக்கு பிறக்கட்டும் ஆண்டவரே. இதில் தான் பிசாசு என்ன பண்ணுவான்னு சொன்னால், அந்த டிஎன்ஏல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை தான் பிசாசு செய்யக்கூடிய மோசமான வேலை. நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டும். கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தான்னு சொன்னால் எழுதப்பட்ட எழுத்தின்படியே இருக்கிற அந்த டிஎன்ஏவில் ஆண்டவர் யாரை கொண்டு வருவார் சொன்னால், இந்த உலகத்திலே பூமியிலே சந்ததிகளை ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த சந்ததிகள் என்கிறதான விஷயத்தை நீங்கள் பாருங்கள். நாளாகம புஸ்தகத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சிலரெல்லாம் அந்த நாளாகம புஸ்தகத்தெல்லாம் படிக்கவே மாட்டாங்க. என்ன காரணம்? ஃபுல்லாக பேராக வருது. அது நம்ம படிக்கிற மாதிரி பேராக இருக்குது, வாயிலேயே நுழையாத பேருக்கு தான் இருக்குது. நமக்கு ஆரம்பத்தில் படிக்கும் பொழுது ஆதாம், சேத், ஏனோஸ் அது வரைக்கும் நம்ம படிச்சிடலாம். அதற்கப்புறம் இருக்கிற நீங்கள் பேரை படித்து பாருங்கள், எந்த பேராவது நம்முடைய வாயிலே நுழைகிறதா என்பதை பாருங்கள். பத்ரூசியர், பெலிஸ்தியர், கஸ்லூகியர், கப்தோரியர், இப்படியெல்லாம் நமக்கு படித்தால் நமக்கு என்ன புரியும்? இந்த விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நீங்கள் முதலாவது படிக்க வேண்டிய வசனம் 27வது வசனம் படியுங்கள். 1 நாளாகமம் 1:27. ஆபிரகாம். சரி, 28வது வசனத்தை படியுங்கள். ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இப்ப இதுல நீங்க என்ன ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். What did you notice here? என்ன கண்டுபிடிச்சிங்க அந்த வசனத்துல? ஒண்ணுமே தெரியலையா உங்களுக்கு? ஆபிரகாமின் குமாரர் யாருடைய பேர் முதல்ல வந்திருக்கணும்? இல்லை, யாருடைய பேர் வந்திருக்கணும் சப்போஸ் டு பி இல்லையே. ஃபர்ஸ்ட் born physically Ishmael was the first born, இல்லையா? Then how come Isaac first? Did you notice that? இஸ்மவேல் பேர் முதல்ல வந்திருக்கணுமா, ஈசாக்கு பேர் முதல்ல வந்திருக்கணுமா? ஏன் ஈசாக்கு பேர் முதல்ல வந்திருக்கு? நீங்க தான் ஆன்சர் சொல்லணும் அதுக்கு. சரி, அடுத்தது இந்த வசனத்தை பாருங்கள், 34வது வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். கம்ப்ளீட்டா இஸ்மவேலை சைட்லைன் பண்ணிட்டாங்க பாருங்க. வாட் ஹேப்பன் டு இஸ்மாயில்? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். அடுத்தது ஈசாக்கின் குமாரர் ஏசா, இஸ்ரவேல் என்பவர்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்கள். தேவன் எழுதின டிஎன்ஏல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பிசாசு முயற்சி செய்யணும் என்று சொன்னால், இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் தட். நிறைய வாலிபர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு திருமணமாக போகிறது. அந்த திருமணமாகும் பொழுது ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மனைவியினுடைய கர்ப்பத்திலே அல்லது என்னுடைய கர்ப்பத்திலே உருவாக போகிற குழந்தைக்கு நீங்க ஏற்கனவே டிஎன்ஏ எழுதி வச்சிட்டீங்க. எப்போ எழுதினீங்க? பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த எர்த். அந்த டிஎன்ஏல எந்த மாற்றத்தையும் பிசாசு செய்து விடாது இருப்பதற்காக நானும் என்னுடைய மனைவியுமாக அல்லது நானும் என்னுடைய கணவனுமாக நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம். நாங்கள் பெறப்போகிற குழந்தை உடன்படிக்கையின் மகனாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாம் ஐசக், and Isaac the Jacob, and the Jacob the 12 sons. அந்த கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். அந்த கோத்திரத்தில் வந்தவர் நம்முடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்க யோசித்து பாருங்கள், மேசியா பிறப்பார் என்கிறதான அந்த டிஎன்ஏயும் ஏற்கனவே எழுதப்பட்ட டிஎன்ஏக்களில் அதுவும் ஒன்று. சில கேட்கலாம், ஏன் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார்? அது ஆண்டவரால் அன்னைக்கே எழுதப்பட்டது, டைரியில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு டேட்டுக்கு யாரெல்லாம் பிறக்கணும், அவர்கள் எப்படி பிறக்க வேண்டும், அவர்கள் ஆணாக பிறக்க வேண்டுமா, பெண்ணாக பிறக்க வேண்டுமா, அவர்களுடைய உருவம் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் ஆண்டவரால் எழுதி தீர்மானிக்கப்பட்டது. எத்தனை பேர் உங்களுடைய உருவ அமைப்பிற்காக
கர்த்தரால் எழுதப்பட்ட டிஎன்ஏ என்படி நான் பர்ஃபெக்டாக பிறந்திருக்கிறேன் என்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. God wrote the genetic code for each one individually. இப்ப நான் யாருன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீர்கள்? நான் யார்? தேவனால் எழுதப்பட்டவன் சொல்லணும். நீங்க நான் யார்? தேவனால் எழுதப்பட்டவன். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என்பதை பாருங்கள். தேவனை போல ஒரு பெரிய எழுத்தாளர், தேவனை போல ஒரு சிறந்த எழுத்தாளரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? God is a writer. தேவன் ஒரு எழுத்தாளர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நம்ம ரெண்டு விஷயங்களை பார்த்தோம். கற்பலைகளிலே தேவன் எழுதினார். என்னுடைய வாழ்க்கையினுடைய அவயவங்கள் தேவனால் எழுதப்பட்டது. என்னுடைய முழு சரீரமும் தேவனால் எழுதப்பட்டது. God wrote. தேவனால் நான் எழுதப்பட்டவன். என்னுடைய டிஎன்ஏல எழுத்து இருக்கிறது. அந்த எழுத்து கர்த்தரால் எழுதப்பட்ட எழுத்து. அது சயின்டிபிக் துறையிலே இன்னும் ஆழமாக அதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர்களை உட்கார வைத்துத்தான் நான் பேச வேண்டும். டாக்டர்ஸுக்கு தான் தெரியும். அதில் டிஎன்ஏ பற்றி அவர்கள் தெளிவான படிப்பு படித்தவர்களுக்குத்தான் அதில் என்ன ரைட்டிங் இருக்குது, அது எப்படிப்பட்ட உருவாக்கப்பட்டு அது உருவாகி இருக்கிறது என்கிற விஷயங்களை மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும். இப்போ நான் உங்களுக்கு மெடிக்கல் கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் எந்திரிச்சு ஓடிடுவீங்க. போதும் பாஸ்டர் நீங்கள் எடுத்த மெடிக்கல் கிளாஸ் என்று சொல்லி. ஆகினாலே வேத வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவனால் அவைகள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எழுத்து மாறாமல் நான் பிறந்திருக்கிறேன் என்பது தேவனுடைய சித்தம். ஆமென். அப்போ பிரமாணத்தை எழுதினார். அடுத்தது என்ன எழுதினார்? டிஎன்ஏ எழுதினார். மூன்றாவதாக ஆண்டவர் சவுத்துல கூட எழுதினார். பாருங்க, தானியேல் 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Turn to the book of Daniel. 5ஆம் அதிகாரம். முதல்ல நீங்க எந்த வசனத்தை வாசிக்கிறேன்னு சொன்னா 5வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 5:5. அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி, அந்த நேரத்திலே மனுஷனுடைய கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். சுவரிலே ஆண்டவர் எழுதுகிறார். ஆண்டவரால் சுவரில் எழுத முடியும். என்ன எழுதப்பட்டது? அவனுக்கு யாருக்குமே படிக்க முடியல. தேவனால் எழுதப்பட்ட எழுத்தை படிப்பதற்கு யாருக்குமே முடியல. எழுதப்பட்ட சூழ்நிலை என்ன? நேபுகாத் நேச்சாரால் கொண்டு வரப்பட்ட தேவனுடைய ஆலயத்தினுடைய பாத்திரங்களை இவர்கள் வேசித்தனத்திற்கு பயன்படுத்தினபடியினால தேவனுடைய நியாய தீர்ப்பு எழுதப்படுகிறது. என்ன எழுதப்பட்டது? தானியேல் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு, மெனே என்பதற்கு தேவன் உன்னுடைய ராஜ்யத்தை மட்டுப்படுத்துவார், அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், உன்னுடைய ராஜ்யத்திற்கு முடிவு வந்தது. அடுத்தது தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், குறையாக காணப்பட்டாய். அடுத்தது பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார். கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். தேவன் பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். தேவன் நம்முடைய மரபணுவை ஆண்டவர் எழுதினார். அது மட்டுமல்ல, தேவன் நியாய தீர்ப்பையும் எழுதுகிறார். தேவன் தீர்ப்பு எழுதுவார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? God can write the verdicts. இவன் செய்த அக்கிரமத்திற்கு கர்த்தர் பொறுக்க முடியவில்லை. அதை ஆண்டவர் சுவற்றில் எழுதி காண்பித்து விட்டார், எல்லாரும் பார்க்கத்தக்கதாக. பார்த்தவர்கள் ஒரு கையுறுப்பு தோன்றுகிறது, அது எழுதுகிறது. நீ பராக்கிரமசாலி ஆயிற்றே, நீ பாபிலோனின் ராஜாவாயிற்றே, சக்கரவர்த்தி ஆயிற்றே, உன்னிடத்தில் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறதே. உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, ஏய் யார் அந்த கை, என்ன எழுதுகிறாய் என்று சொல்லி உன்னால் அந்த கையை பிடித்திருக்கலாமே. பெல்ஷாத்சார் ராஜாவே, உன்னால் அதை செய்ய முடியாது. உனக்கு விரோதமாக தீர்ப்பு எழுதினது தேவனுடைய கரங்கள். ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்காரு பாருங்க ஆண்டவர். எப்படி எழுதியிருக்காரு? எத்தனை வார்த்தை? 4 வார்த்தை. மெனே மெனே
தெக்கேல் உப்பார்சின். என்ன ஆண்டவர் சொன்னார்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னுடைய ராஜ்யத்திற்கு முடிவு வந்தது. உன்னை தராசில் நிறுத்து பார்த்தேன். உன்னுடைய என்னுடைய அளவுகளின்படி உன்னுடைய வாழ்க்கை இல்லை. ஆகிய நான் என்ன பண்ணுகிறேன் என்று சொன்னால், உன்னுடைய ராஜ்யத்தை நான் திரும்ப எடுத்துக்கொள்கிறேன், பிரித்து கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். இதில் நான் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், தானியேல் ஒரு அடிமை, யூதாவிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறான். இதை வாசிப்பதற்கு தானியேல் தான் முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். தானியேலுக்கு அவன் சொல்லுகிறான், உனக்கு நான் வெகுமானங்கள் கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் கொடுக்கிறேன், நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவைகளை எனக்கு சொல்ல வேண்டும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இப்பொழுது நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால், இந்த எழுத்தை நீ வாசிக்கவும் இந்த அர்த்தத்தை தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால், நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அவர் ஃபர்ஸ்ட், அவர் மனைவி செகண்ட், இவன் எத்தனாவது? தேர்டு. இப்ப நம்ம என்ன யோசிப்போம்? என்னதான் ராஜாவுக்கு விரோதமாக எழுதியிருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் பாலிஷா சில விஷயங்களை சொல்லி ராஜாவினுடைய மனதை குளிர்வித்து மகிழ்ச்சி ஆக்கி எதை வாங்கி போட்டுக்கலாம்? அவர் கொடுக்குற எல்லா கிஃப்ட் ஐட்டத்தையும் வாங்கி போட்டுக்கலாம். தானியேல் அவன் சொல்ற விஷயத்தை பாருங்க, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும். அடுத்து சொல்லிட்டா பாருங்க, உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். நம்ம சொல்லுவோமா? இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். எத்தனை பேருங்க இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த ஒரு கன்விக்ஷனோடு நம்ம இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் முடியுமா? மனிதர்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, தேவன் எழுதி வைத்த எழுத்து இதுதான் என்று சொல்லி மக்களுக்கு என்றைக்கு சொல்லுகிறோமோ அன்றைக்குத்தான் மக்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வரும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய எழுத்துக்களை திரித்தும் அதோடு கூட்டியும் அதிலிருந்து சில வார்த்தைகளை எடுத்தும் மக்களுக்கு பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லியே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்களை எச்சரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே சொல்லுங்கள். வெகுமானங்களையும் பரிசுகளையும் நீயே வைத்துக் கொள்ளும், இல்லாவிட்டால் அவைகளை வேறொருக்கு கொடு என்று சொல்லுகிற அந்த அதிகாரத்தையும் தைரியத்தையும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கட்டும். இது தேவனுடைய வார்த்தை. திஸ் இஸ் த ஃபைனல். இதற்கு மிஞ்சினது வேற எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிற தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இதை சொன்னா பீப்புள் ஹர்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்க. பீப்புள் ஹர்ட் ஆகணுங்க. காரணம் என்னவென்று சொன்னால், இது பட்டயம், இது கத்தி, இது பட்டா அது வலிக்கத்தான் செய்யும். அந்த வலி இருந்தால்தான் நீ எங்கேயோ தப்பு பண்ணுகிறாய் என்கிற விஷயம் உனக்கு புரிய வைக்கும். இன்றைக்கு பீப்புளுக்கு என்ன இருக்கணும்? எதுவுமே ஹர்ட்டே ஆயிடக்கூடாது, நான் சேஃபா இருக்கணும், பாலிஷா இருக்கணும், கம்ஃபர்ட்டா இருக்கணும். நானு தானியேல் நினைத்திருந்தால் அந்த எழுத்துக்களை மாற்றி சொல்லி இருந்திருப்பான் என்று சொன்னால், தானியேலை தவிர அந்த எழுத்தை படிப்பதற்கோ அதை புரிந்து கொள்வதற்கோ அங்க யாருமே கிடையவே கிடையாது. எப்படிப்பட்ட வெகுமானங்களை தானியேல் பெற்றிருக்கலாம்? பாபிலோன் மகா பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய 3வது அதிபதி என்கிறதான பொசிஷனுக்கு தானியேல் தள்ளப்பட்டிருக்கலாம். அவனுக்கு கிடைத்திருக்கிற வெகுமானங்களும் ஏராளமான வெகுமானங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தானியேல் ஒரு தீர்க்கமான முடிவை சொல்லுகிறான், எனக்கு வேண்டாம், அது உங்ககிட்டே இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்துரு, ஆனா நான் எழுத்தை படித்து ராஜாவுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், உன்னுடைய ராஜ்யத்திலே குறை இருக்கிறது, நீ நெருக்கப்பட்டு பார்க்கும் பொழுது உன்னிடத்திலே குறை இருக்கிறது, தேவனுடைய அளவின்படி உன்னுடைய ராஜ்யம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை இல்லை. ஆகினால் உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்படும், மேதியருக்கும் பெர்சியருக்கும் உன்னுடைய ராஜ்யம் கொடுக்கப்படும். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். நடந்த சம்பவத்தை பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசியுங்கள். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய பெல்ஷாத்சார் என்ன செய்யப்பட்டான்? கொலை செய்யப்பட்டான்.
இப்போ அதற்கு முன்னாலே இந்த விஷயத்தை உண்மையாக சொன்னபடினால ராஜா என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டையும் கொடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, ராஜ்யத்தினுடைய 3வது அதிபதி தானியேல்னு அறிவிச்சிட்டும் போயிட்டான். நாம் முன்முள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறபடி சரியாய் சொல்லுவோம் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் கனப்படுத்த வேண்டியவர் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனால் கற்பலைகளில் எழுத முடியும், தேவனால் டிஎன்ஏல எழுத முடியும். கற்பலகைகளிலே விரலினால் எழுதக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் மட்டும்தான். அது மட்டுமல்ல, டிஎன்ஏல எழுதக்கூடியவரும் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? தேவனை போல ஒரு எழுத்தாளர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லி. அது மட்டுமல்ல, செவுற்றில் தோன்றி அதாவது வித்தியாசமான முறையிலே எழுதக்கூடியவரும் ஆண்டவர் ஒருவர் தான். அவர் தீர்ப்பை எழுதுகிற தேவன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்க பெரிய அதிபதியாகி மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளால் எழுதப்படுகிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த புஸ்தகத்துக்கு பேர் தி புக் ஆஃப் லைஃப் என்று பேருங்க, ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்திலும் எழுதுகிறவர் யார்தான்? ஆண்டவர் தான். ஆண்டவர் கல்லில் எழுதுகிறார், டிஎன்ஏ எழுதுகிறார், சுவற்றில் எழுதுகிறார், ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதுகிறார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். தானியேலுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். என்னுடைய பேர் அங்கே லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் புஸ்தகத்தில் லைனாக பார்த்துட்டே வரணும். பார்த்துட்டே வரும் பொழுது ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பேர் இருந்தது என்று சொன்னால் நான் விடுவிக்கப்படுவேன். ஜீவ புஸ்தகத்தில் நீங்களாக போய் பேர் எழுத முடியாதுங்க. நீங்கள் லஞ்சம் கொடுத்து இந்த லிஸ்ட்டில் சேர்த்திருங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க, ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கா? இல்லை. சரி, எப்படியும் இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு பேரை சேர்த்து. ஆதாரில் பேர் இருக்கா? எப்படியாவது அதை ஒன்று பண்ணி ஆதாரில் சேர்த்து. எதில் வேணாலும் நீங்கள் சேர்த்திடலாம். ஜீவ புஸ்தகத்தில் சேர்த்தவே முடியாது. அதை யார் மட்டும்தான் எழுத முடியும்? ஆண்டவர் மட்டுமே அந்த புஸ்தகத்தில் எழுத முடியும். பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், அதற்கு ஆதாரமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4:3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கீழே தேடும் மற்ற என் உடன்வேலை ஆட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நாமங்கள் என்று சொன்னால் பெயர். கர்த்தர் கற்பலைகளில் எழுதுகிறார், டிஎன்ஏ எழுதுகிறார், சுவற்றில் எழுதுகிறார், ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். ஆண்டவர் யாரை எழுதுகிறார்? எதை எழுதுகிறார்? பெயர்களைத்தான் ஆண்டவர் எழுதுகிறார். ஆண்டவர் எழுதுவது தீர்ப்பு, ஆண்டவர் எழுதுவது பிரமாணம், ஆண்டவர் எழுதினது நம்முடைய உருவ அமைப்புகள். இப்போ மோசே ஒரு ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடுங்க. அப்போ நமக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக புரிகிறது. என்ன புரிகிறது என்று சொன்னால், தேவனிடத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அந்த புஸ்தகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பது புரிகிறது. தானியேல் அதைத்தான் சொன்னது. பிலிப்பியர் நிருபத்தில் பவுல் அதைத்தான் சொன்னார். எழுதப்பட்ட பெயர்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 32. தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். அப்ப ஆண்டவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. அந்த எழுதினவர் ஆண்டவர். வேற யாரும் எழுத முடியும் நினைக்கிறீங்களா? ஜீவ புஸ்தகத்தில் முடியவே முடியாது. ஆண்டவர் மட்டுமே எழுத முடியும். சங்கீதக்காரன் ஒரு ஜெபிக்கிறார், ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. சங்கீதம் 69:28 வாசிக்கலாமா? சங்கீதம் 69:28 என்ன சொல்லுகிறது என்பதை பாருங்கள். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்களுடைய பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்களோடே
அவர்களுடைய நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாது இருப்பதாக. நான் கேட்கிறேன், இந்த எழுத்தெல்லாம் எழுதுனது யார்? ஆண்டவர் தான், வேற யாரும் எழுதவே முடியாது. அவருடைய ஜெபம் அவருடைய பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 20:15 என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்கலாமா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் என்னவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே எழுதுங்க, ஆண்டவரே எழுதுங்க. என்ன எழுதுங்க? என் பேரை எழுதுங்க. எதிலே எழுதுங்க? ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க. டிஎன்ஏல எழுதுனீங்க, நான் பிறந்துட்டேன், எனக்கு பிரமாணத்தை கொடுத்தீர்கள், அந்த பிரமாணம் என்னுடைய கையிலே இருக்கிறது, இப்பொழுது என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதற்கு பேர் ஜீவ புஸ்தகம். இன்னொரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்துக்கு பேர் ஞாபக புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை எழுதினது யாருங்க? இதை எழுதினது ஆண்டவர் தான். நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, ரிட்டன்ல வந்திருக்குதுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம இன்னைக்கு செஞ்சிட்டோம் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய செயல்கள் அனைத்தும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜாவுக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டு, நான் சொல்ற சம்பவத்தை கேளுங்க, நீங்க பதில் சொல்லணும். ஒரு ராஜாவுக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டு, அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்களின்படி வெகுமதிகளும் தண்டனைகளும் கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் நம்முடைய பைபிள் இருக்கு. என்னன்னு எங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு ராஜாவிற்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டது. அந்த எழுதப்பட்ட புஸ்தகத்தை படித்து அந்த எழுதப்பட்ட அந்த சம்பவத்தின் அடிப்படையிலே பரிசுகளோ அல்லது தண்டனைகளோ கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் நம்முடைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு தெரியும்? எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. இல்லை, இப்போ யாரும் வேற பதில் சொன்னாங்களே. எஸ்தர், கரெக்ட். எஸ்தர்ல என்ன எழுதப்பட்டது என்று சொன்னால், மொர்தகாய் ராஜாவை காப்பாற்றினான் என்கிற விஷயம் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து ராஜா படிக்கிறார். இப்படி என்னை காப்பாற்றினவனுக்கு ஏதாவது பரிசு வழங்கப்பட்டதா அப்படின்னு கேட்கிறார். எந்த பரிசும் அவனுக்கு வழங்கப்படவில்லை. உடனே ஆமான கூப்பிட்டு கேட்கிறார், ராஜாவினால் கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ஆமான் நினைச்சான். என்ன நினைச்சான்? என்னை தவிர யாரை ராஜா கனம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டான். குதிரையில ஏத்து, அவனை வெளியே கொண்டு போ, அவனுக்கு வந்து செயினை போடு, அதை பண்ணு, இதை பண்ணு, என்னென்ன முடியுமோ மேக்சிமம் சொல்லி முடிச்சிட்டான். ராஜா மெதுவா கேட்டே இருந்தார். நீ சொன்ன விஷயத்துல ஒண்ணு கூட குறையாம அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கான் பார் அந்த யூதன் மொர்தகாய், அவனுக்கு போய் செய்தார். காட் ரிவார்ட்ஸ். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள் தேவன் நமக்கு வெகுமதி கொடுக்க போதுமானவர் என்று சொல்லி? பிரியமானவர்களை, அரண்மனைக்காரன் மறந்து விட்டான். ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்ட விஷயங்களை பல சூழ்நிலைகளிலே பலர் மறந்து விட்டார்கள். ஒரு நாள் இரவு ராஜாவிற்கு தூக்கம் வரவில்லை. அதை எடுத்து படித்தான். கர்த்தர் பார்த்தார், மொர்தகாயை கனம் பண்ண விரும்பினார். நீங்கள் செய்யும் செயல்களால் நீங்கள் கனப்படுத்தப்படாமல் இருக்கலாம், அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், யாரும் உங்களை புகழுவதற்கு இடமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை கனப்படுத்தவும் உங்களுடைய செயல்களை அங்கீகரிக்கவும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் வரும், உங்களுடைய செயல்கள் அங்கீகரிக்கப்படும், உங்களுடைய காரியங்கள் கனப்படுத்தப்படும். அதற்காகவே ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. தட் இஸ் தி புக் ஆஃப் ரெமெம்பரன்ஸ். மனுஷன் மறந்துடுவாங்க. நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களை எடுத்துக்கோங்க. எத்தனை முறை இது நாள் வரை மக்கள் செய்த உதவிகளை நீங்கள் மறந்திருக்கிறீர்கள்? நீங்க எதை மறக்க மாட்டீங்கன்னா, நாம ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னா அதை மறக்க மாட்டோம். அது உள்ள ஓடிட்டே இருக்கும் மைண்ட்ல. நம்ம இது செஞ்சிருக்கோம், அதை செஞ்சிருக்கோம், அதை செஞ்சிருக்கோம். ஆனா எதை நம்ம மறந்துடுவோம்னு சொன்னா, மற்றவர்கள் நமக்கு செஞ்ச விஷயத்தை நம்ம பல முறை மறந்துடுவோம். அது உண்மையை எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஆமா, நான் உட்பட மக்கள் செய்த விஷயங்களை மறந்திருக்கிறோம். ஆனால்
தேவனுடைய பார்வையில் ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் செய்த எல்லா காரியங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டான், கர்த்தரால் ஞாபகப்படுத்தப்பட்டான் ராஜாவிற்கு. நீங்களும் தேவனால் ஞாபகப்படுத்தப்படுவீர்கள், கர்த்தரால் கனப்படுத்தப்படுவீர்கள். யோசேப்பு கனப்படுத்தப்பட்டான்ல, மறந்துட்டாங்க. கடைசியில் யோசேப்பை கொண்டு வந்து பிடிச்சி நிறுத்தினாங்க. கடைசியில் என்ன ஆனா? பிரதம மந்திரி ஆனான். எங்கிருந்து பிரதம மந்திரிக்கு போகிறான்? அவன் சிறைச்சாலையில் இருந்து நேர ஆட்சி பீடத்திற்கு போனவன் யார்தான்? ஜோசப். எவ்வளவு அற்புதமான விஷயம். கெட் ரெடி. சிறைச்சாலையில் அவனுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. ராஜ வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறான். அது வரைக்கும் கைதியினுடைய போட்டுக் கொண்டிருந்தவன் ராஜவஸ்திரம் தரிக்கப்பட்டு சிறைச்சாலையிலிருந்து அரசாள புறப்படுவாரும் உண்டு. நடக்குமா நடக்காதா? நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். ஆனால் கர்த்தர் மேல முழு நம்பிக்கையா இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதே, இதை தலைகீழாக மாற்றுவதற்கு ஆண்டவரால் முடியுமா? முடியும். அவர் எழுதி வைத்திருக்கிறார், ஆகினாலும் முடியும். தேவன் ஒரு பெரிய எழுத்தாளர். ஹல்லேலூயா. இயேசு கூட எழுதினாருங்க. எழுதினார் எழுதலையா? எங்க எழுதினார்? எங்க எழுதினார்? தரையில் எழுதினார். வெரி குட். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்து பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். ஓகேவா? இப்போ 7வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இவர் தரையில எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இவனுக்கு போட்டு நச்சிட்டே இருக்கானுங்க. ஆண்டவரே, இவனை எப்படியாவது முடிச்சு இந்த பிள்ளை அந்த கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாருங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இப்போ மக்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, என்ன எழுதியிருப்பார் இவர்? இங்க என்ன எழுதினான்னு போடல. என்ன எழுதியிருப்பார்? நீங்க படிச்சு பாருங்க. 9வது வசனத்தை படிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சிகளினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். இந்த விஷயத்தை பாருங்க. நீங்க ஆர்டர் பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப வயசான ஆள் யாரு? அவன் ஃபர்ஸ்ட் ஓடுறான், மற்றவன் நின்றுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி வச்சுக்கோங்க. 80 வயசுக்காரால் முதல்ல ஓடுறாருங்க. அடுத்து ஓடுறது 75 வயசால அடுத்து ஓடுறாரு. அடுத்தது 73 வயசுக்கால அடுத்தது ஓடுறாரு. இப்படி வயசு வாரியா ஓடுறான். யூதர் அபிமார்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தவனுடைய பேரை லைனா ஆண்டவர் எழுதிட்டு இருக்கார். அவன் பேர் வருதான்னு பார்க்கறான், படிச்சு பார்க்கறான். அவன் பேர் வந்தோடனே அவன் ஓடுறான். அடுத்தவன் பேசாம நின்று இருக்கான். அவன் பேர் அவன் தான் வந்திருக்குது, என் பேர் வராதுன்னு அவன் பேரையும் அடுத்த பேரையும் எழுதிட்டார் ஆண்டவர். பிடிச்சு கொண்டு வந்தவனுக்கு யாருன்னு சொன்னா, அவர்கள் எல்லாரும் அந்த பெண்ணோடு விபச்சாரம் பண்ணினவர்கள். ஆசாரியனுடைய ஏபோத்துல உரீம் தும்மீம் என்கிற 2 கற்கள் இருக்கும். உரீம் ஒயிட் ஸ்டோன், தும்மீம் பிளாக் ஸ்டோன். நியாய தீர்ப்பு செய்வதற்காக ஆசாரியன் இடத்திலே ஒருவனை கொண்டு வந்து நிறுத்திவீர்கள் என்று சொன்னால், அவன் தீர விசாரித்து விட்டு அவனுடைய ஏப்போத்திலே கையை போட்டு வெள்ளை கல்லை வெளியே எடுத்து காண்பிப்பான் என்று சொன்னால் அவன் நிரபராதி. அதே ஆசாரியன் கருப்பு கல்லை எடுத்து வெளியே காண்பிப்பான் என்று சொன்னால் அவன் குற்றவாளி. இங்கே யூத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் என்ன செய்தாராம்? இங்க வசனம் என்ன சொல்லுது? சரியா படிச்சு பாருங்க பார்க்கலாம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இங்க பாருங்க. முதல்ல அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். முதல் முறை விரலிலே எழுதினார், 2வது முறை கருப்பு கல்லை எடுத்து எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். செகண்ட் டைம் பிளாக் ஸ்டோன் நேம். ஆண்டவருடைய தீர்ப்பு என்ன? குற்றவாளி, குற்றவாளி, குற்றவாளி. நீ எல்லாம் குற்றவாளி. ஒவ்வொருத்தரா போறதுக்கான மொத்தமா எல்லாம் ஓடி இருக்கணும்ல. ஓடினா மொத்தமா ஓடி இருக்கணும். ஏன் ஒவ்வொருத்தனா பெரியோர்லேருந்து சிறியோர் எழுதுனா? ஆர்டர் வைஸா ஃபர்ஸ்ட் ஓல்டு பீப்புள் எழுதினார் ஆண்டவர்.
அதற்கப்புறம் லைனை எழுதிட்டு வரும்பொழுது யங் பீப்புள் எழுதினார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இதிலிருந்து சீனியருக்கு தான் ஆண்டவர் முதல்ல நியாய தீர்ப்பு கொடுப்பார், அதற்கப்புறம் தான் ஜூனியருக்கு வருவார். ஓல்டு பீப்புளுக்கு முடிச்சுட்டு தான் ஆண்டவர் யங்ஸ்டர்ஸ் யூத்துக்கு வருவார் ஆண்டவர். ஆகினால சீனியராக இருக்கிறவங்க பேர் முதல்ல வந்துடாமல் நம்ம பாதுகாத்து கொண்டால்தான் ஜூனியர்னுடைய பேர் பின்னால் வராமல் இருக்கும். ஆண்டவர் குனிந்து தரையிலே எழுதினார். யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டது என்று சொன்னால், பாவம் செய்தவனுடைய பெயர்கள் எழுதப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவராக ஓடுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் எழுதினார்ல, இந்த தேவனுடைய எழுத்தின் படி நாம் யார் என்பதை நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். Who are we? ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். ஏசாயா 4:3. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுகையை கழுவி, சீயோன் குமாரத்தினுடைய அழுகையை கழுவி, நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப் பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன். நல்ல அந்த வார்த்தையை கவனிக்கணும். ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவனுக்கு என்ன பேருங்க? பரிசுத்தன். ஹோலி. we are holy. இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தில் என்ன விஷயங்களை நாம் பார்க்கிறோம்? 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்துக் கொள்ளுவார்கள். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். ஆண்டவர் என்ன செய்வாராம்? சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவுவார், நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடுவார். மீதியாயிருப்பவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர்களுடைய பெயர்களை எழுதி அவர்களுக்கு பரிசுத்தர் என்று சொல்லி பெயர் கொடுக்கிறார். இப்போ நம்முடைய பெயரை எழுதிட்டு ஒரு ஹைஃபன் போட்டு ஆண்டவர் பக்கத்தில் ஒரு வேர்டு எழுதுறார். என்ன தெரியுமா? என்ன எழுதுறான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஹோலி, பரிசுத்தர், பரிசுத்தன். சாம் பக்தர் ஜான் ஒரு ஹைஃபன், அடுத்தது என்னது? ஹோலி. உங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேரை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பயமா இருக்கா பரிசுத்தன்னு சொல்றதுக்கு? ஆண்டவர் எழுதியிருக்காருங்க அவருடைய புஸ்தகத்தில், நான் பரிசுத்தன் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் என்ன எழுதினார்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆண்டவர் என் பேரை எழுதி நான் பரிசுத்தன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னெல்லாம் எழுதினார்ப்பா? ஆண்டவர் பிரமாணங்களை எழுதினார், ஆண்டவர் DNA எழுதினார், ஆண்டவர் சொவுத்தில் எழுதினார், ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. ஆண்டவர் அவருடைய புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தினுடைய கிரியைகள் எல்லாம் எழுதி வைத்து எனக்கு ரிவார்டு கொடுக்கிறார். ஆண்டவர் என்னை பரிசுத்தன் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தது 87ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 87:5-6. சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும், உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். நல்ல அந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது. கர்த்தர் எழுதுறாரா எழுதலையா? ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது கர்த்தர் தேவன் ஒரு எழுத்தாளர் என்பது? God is a writer. கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எதிலே பிறந்தான்? சீயோனுக்கு சொந்தக்காரன், சீயோனிலே பிறந்தவன், இவன் சீயோன் வாசி. இப்போ அடுத்தது சாம் பக்தர் ஜான் எழுதி பக்கத்தில் ஹோலின்னு எழுதினாரா? அடுத்தது இன்னொரு கமா போட்டு இன்னொன்று எழுதுவார். என்ன எழுதுவார்? ஜைனிஸ்ட், சீயோனுக்கு சொந்தமானவன் என்கிற அடுத்த டைட்டில் எனக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். என்னுடைய பெயருக்கு பக்கத்திலே பரிசுத்தவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய பெயருக்கு பக்கத்திலே ஜைனிஸ்ட் என்று சொல்லியும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஓகே, இப்போ நம்முடைய பெயர்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 12:23 வாசிங்க. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இப்போ நம்முடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? நம்ம பேர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்று எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்தவான்,
சியோன் வாசி என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய பெயர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்கிறார். எங்க சொல்றார்? லூக்கா 10:20 வாசியுங்கள். லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக, உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். சந்தோஷப்படுங்கள். யார் எழுதினது? யாரு? தேவன். நம்ம போய் எழுதி வச்சுட்டு வந்தோமா? வேற யாராவது நமக்காக பெயரை எழுதினார்களா? எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது? தேவன் ஒரு எழுத்தாளர், அவர் எழுதினது என்னுடைய பெயரையே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். தேவன் ஒரு எழுத்தாளர், என்னுடைய கையில் இருக்கிற கற்பனைகளும் நியமங்களும் அவரால் எழுதப்பட்டவை. தேவன் ஒரு எழுத்தாளர், அவர் என்னுடைய DNA மரபணு குறியீட்டை அவரே எழுதியிருக்கிறார். தேவன் ஒரு எழுத்தாளர், அது மட்டுமல்ல, என்னுடைய கிரியைகளெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து எனக்கு ரிவார்டு கொடுக்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் ஆண்டவர். எழுத்துல மட்டும் நீங்க ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா மாற்றவே முடியாதுங்க. வாயில சொல்லிடலாம், ஆனால் எதில் கொடுக்கக்கூடாதும்பாங்க. ரிட்டனில் கொடுத்துடாதீங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ணலை, ரிட்டன்லேயே எழுதிட்டாருங்க. எழுதினதே மாற்றவே முடியாது. ஆண்டவர் ஒரு எழுத்தாளர். God is a writer. God is also a viper. எழுதுறவர் மட்டுமல்ல, அழிக்கிறவரும் கூட ஆண்டவர். தெரியுமா உங்களுக்கு? அது நம்ம இதுவரைக்கும் ஆண்டவர் எழுதினாருன்னு சொல்லி. ஆண்டவர் அழிக்கிறாருங்கிறது தெரியுமா உங்களுக்கு? எழுத மட்டும் செய்ய மாட்டாருங்க, எழுதினதை அழிக்கவும் ஆண்டவரால் முடியும். கொலோசியர் எழுதுங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 14வது வசனத்தை வாசிங்கள். கொலோசியர் 2:14 என்ன சொல்லுகிறது? நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. தேவன் நமக்கென்று ஒரு விஷயத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு வேறு விதமாக பிசாசு எழுதி வைத்திருப்பான் என்று சொன்னால், பிசாசு எழுதின எழுத்தை அழிக்கவும் என்னுடைய ஆண்டவரால் முடியும். தேவன் எழுதவும் செய்வார், தேவன் அழிக்கவும் செய்வார். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை குலைப்பதற்கும் அழிப்பதற்கும் உம்மால முடியும். ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாய் ஏராளமான விஷயங்களை பிசாசு எழுதி வைத்திருக்கலாம், ஆனால் அதை அழிப்பதற்கு ஆண்டவரால் முடியும். தேவன் எழுதி வைத்த விஷயங்களை அழிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய எழுத்து பரிசுத்தமானது, தேவனுடைய எழுத்து உன்னதமானது, தேவனுடைய எழுத்து மேன்மையானது. பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், அதை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாமா? நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் தேவனால் எழுதப்பட்டவைகள். எத்தனை பேர் நாமன்னு ஒத்துக்கிறீங்க? இந்த புஸ்தகத்திற்கான மதிப்பு என்ன? விலையே கிடையாது. சிலர் சொல்லுவோம், 150 ரூபாய்க்கு ஒரு பைபிள் விற்கு, 350 ரூபாய்க்கு ஒரு பைபிள் கிடைக்கிறது, 500 ரூபாய்க்கு பைபிள் கிடைக்கிறது. ஏன் இந்த விலை வித்தியாசப்படுகிறது? இது லெதர் பவுண்டு, இது கோல்டு கில்ட்டு, இது கொரியன் பிரிண்ட்டு, இது இந்தியன் பிரிண்ட்டு, இது ஃபாரின் பிரிண்ட்டு, இது ஸ்டடி பைபிள், இப்படியெல்லாம் நாம் வித்தியாசப்படுத்துவோம். அது என்ன பிரிண்ட்டாக இருக்கட்டுங்க, அது என்ன பைண்டிங்காகவும் இருக்கட்டும், அது என்ன கில்ட் வேணாலும் போட்டிருக்கட்டும், சில்வர் கில்ட் இருக்கட்டும், கோல்டு கில்ட் இருக்கட்டும், ரெட் கலர் கில்ட் இருக்கட்டும். ஆனால் இதில் இருக்கிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். இந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்து. இவ்வளவு பெரிய பொக்கிஷம் நம்முடைய கையில் இருக்கும் பொழுது, தேவனால் எழுதப்பட்ட ஒரு எழுத்து நம்முடைய கையில் இருக்கும் பொழுது, இதை படித்து நாம் இதன்படி வாழ்ந்தால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சமூலமும் சத்தியம். இந்த உலகத்திலே முதல் எழுதினது ஆண்டவர் தான்.
வேற யாருமே எழுதவே கிடையாது. தேவன் ஒரு பெரிய சிறந்த எழுத்தாளர், நல்ல எழுத்தாளர். அவர் வேதாகமத்தை நமக்கென்று எழுதி கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையே அவரால் எழுதப்பட்டது. என்னுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் அவரால் எழுதப்பட்டிருக்கிறது. நான் செய்த காரியங்கள் நன்மையான காரியங்களானாலும் தீமையான காரியங்களானாலும் ஞாபக புஸ்தகத்தில் அவரால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பெயரை எழுதி நான் பரிசுத்தர் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய பெயரை எழுதி நான் சீயோன் வாசி என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் பெற்றவன் நான். தேவனை போல ஒரு எழுத்தாளர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. தேவன் நமக்கென்று எழுதி கொடுத்த பிரமாணங்களையும் நியமங்களையும் முடிந்துவிட்டது என்று சொல்லுவது அபத்தமானது, அது தேவதூஷணமானது. தேவனுடைய எழுத்து ஒரு நாளும் முடிவிற்கு வரவே இல்லை. தேவன் எழுதினது தான். ஆகினாலே இந்த கால வேளையில் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய சரீர அமைப்பை நீர் எழுதினீர் ஆண்டவரே. நான் ஆண் அல்லது பெண் என்பது உம்மால் எழுதப்பட்டது. என்னுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயங்களும் உம்மால் எழுதப்பட்டது. ஆகிய நாங்கள் என்ன ஜெபிக்கணும்னு சொன்னால், உம்மால் எழுதப்பட்ட, தீர்மானித்து எழுதப்பட்ட இந்த சரீரத்தை நான் பாவம் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன், குற்றம் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய வாய் எதை உண்ண வேண்டுமோ நீர் எழுதினதை உண்ணும், நீர் நினைப்பவைகளை என்னுடைய வாய் பேசும். என்னுடைய கண்கள் நீர் விரும்பினவைகளை காணும். என்னுடைய காது என்கிற அவயவம் உம்மால் எழுதப்பட்டது. நீர் விரும்பினவைகளை என்னுடைய காது கேட்கும். என்னுடைய கைகளும் என்னுடைய கால்களும் என்னுடைய அவயவங்களும் எனக்கு சொந்தமானதல்ல, உமக்கு சொந்தமானது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள் இந்த அவயவங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானது என்று சொல்லி? யார் இதுக்கு கோடு எழுதினது? டிஎன்ஏ கோடு எழுதினது யாருங்க? ஆண்டவர் தான் எழுதினார். அது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் யார் என்று கேட்டால் பதில் என்ன? நீங்களும் நானும் ஆண்டவரால் எழுதப்பட்டவர்கள். You and me were written by God. We all were made in the image and likeness of God. ஆண்டவரால் எழுதப்பட்டவர்கள் நாம். ஆண்டவரால் எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இதுவும் தான் மேட்ச் ஆகும். இது என்னாகும்? மேட்ச் ஆகும். ஆகினால இதன்படி நடக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன வார்த்தைகளை திரும்பவும் சொல்லுகிறேன். பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன். ஆகினால சின்ன வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் எழுதினதை கற்றுக் கொடுங்கள். whichever is God written by God, அது நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கப்பட்டோம். வேதத்தை போல இந்த உலகத்தில் இன்னொரு பாடம் இல்லை என்பதை மறந்து விடுங்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேதமே சமுலும் சத்தியம். தேவன் ஒரு எழுத்தாளர் என்பது எத்தனை பேருக்கு இன்றைக்கு சந்தோஷமாக புரிந்தது? ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது, தேவன் எழுதின இந்த எழுத்துக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். வாட் we should do. எழுதிட்டார் ஆண்டவர். தேவன் எழுதினது நம்ம என்ன செய்யணும்னு இருக்குல்ல, நெக்ஸ்ட் வீக் நம்ம அதை தியானிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். ஒரு நிமிடம் நம்முடைய தியானங்களை நாம் நினைவிற்கு கொண்டு வரலாமா? தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட பிரமாணங்கள், கற்பலைகளில் எழுதினார். நம்முடைய அவயவங்கள் ஆண்டவரால் எழுதப்பட்டு உருவாக்கப்பட்டவை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிளி மேட். God wrote the DNA code. Each individual was written by God. Each individual DNA gene code was written by God. எவ்வளவு பெரிய விசேஷமானவர்கள். சுவற்றிலே எழுதினார், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று சொல்லி. ஜீவ புஸ்தகத்திலே எழுதுகிறவர் ஆண்டவர், ஞாபக புஸ்தகத்திலே எழுதுகிறவர் ஆண்டவர். நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டு பரிசுத்தவான் என்றும் சீயோனுக்கு சொந்தக்காரன் என்றும் சொல்லப்படுகிறது. உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னாரே. இன்றைக்கு எத்தனை பேர் அதற்கு சந்தோஷப்படுகிறீர்கள்? என்னுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக. ஜெபிப்போம். கிருபையுள்ள தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மதிய பொழுதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனே, நீர் ஒரு பெரிய எழுத்தாளர். எங்களையே நீர் எழுதியிருக்கிறீர்.
எங்களுடைய வாழ்க்கையும் உம்மால் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பெயர்கள் உம்மால் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கிரியைகள் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் பரிசுத்தவான் என்றும் சியோனுக்கு சொந்தக்காரர்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த அற்புதமான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த வேத எழுத்துக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் வாசிப்பதை கேட்பவனும் கேட்பவன் பற்றி கேட்பவன் கேட்கின்றபடி செய்பவனும் பாக்கியவான் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. நாங்கள் வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அது மட்டுமல்ல கேட்டவைகளின்படி செய்கிறவர்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வசனத்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும், பேர் பேராக ஆசீர்வதியும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளங்களில் இருதயங்களில் எழுதப்பட உதவி செய்தருளும். துதியும் கனவும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Shalom. God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.